ஸோ 10th ஸ்டாண்டர்டோட யூனிட் நேம் என்ன பார்த்தீங்கன்னா தெர்மல் பிசிக்ஸ், வெப்ப இயற்பியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிறது அறிமுகம், இந்த யூனிட்ல என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படிங்கிறது. ஸோ மேஜராக பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்டில் பார்த்தது இல்லாமல் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியதான் 10th ஸ்டாண்டர்டில் கொடுத்துருப்பாங்க. ஏதாவது சிமிலராக இருந்தால் நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து ஒரே ஒரு இடத்துல மட்டும் நோட்ஸ் எடுத்தாலே போதும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. டெம்பரேச்சர் வந்து 9th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்தோம், வெப்பநிலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெப்பநிலை அப்படிங்கிறது ஹாட்னஸ், ஒரு பொருள் வந்து எவ்வளோ ஹாட்னஸாக இருக்குங்கிறத கொடுக்குறதா டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் 3 விதமான ஸ்கேல் இருக்கு. அதில் ஒரு முக்கியமான ஸ்கேல் வந்து அப்சல்யூட் ஸ்கேல், கெல்வின் ஸ்கேல் ஆஃப் த டெம்பரேச்சர். ஸோ அந்த அளவுகளை பற்றி இதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அப்புறம் தெர்மல் ஈக்குலிபிரியத்தை பற்றி சொல்றாங்க. ஸோ 9th ஸ்டாண்டர்டில் தெர்மல் ஈக்குலிபிரியத்தை பற்றி சொல்லலை, 10th ஸ்டாண்டர்டில் தெர்மல் ஈக்குலிபிரியம் வெப்ப சமநிலை பற்றி சொல்றாங்க. நார்மலாக டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிற சோர்ஸ், டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கிற சோர்ஸ், அதிகமாக இருக்கிற வெப்பத்திலேருந்து கம்மியாக இருக்கிறதுக்கு என்ன ஆகும்? ஹீட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். எது வரைக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகும்? 2 டெம்பரேச்சர் ஈக்குவல் ஆகிற வரைக்கும். இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்க? தெர்மல் ஈக்குலிபிரியம், வெப்ப சமநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ வெப்ப சமநிலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அதை நோட் பண்ணிக்கணும். அப்புறம் தெர்மல் எனர்ஜி, வெப்ப ஆற்றல். ஸோ வெப்ப ஆற்றல் அப்படிங்கிறது நிறைய இடத்துல நம்ம மேஜராக நம்ம நிறைய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு வரோம். அதில் முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர் ஆஃப் ஹீட் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர், வெப்ப ஆற்றல் மாற்றத்தின் சிறப்பு அம்சங்கள் என்ன, அப்புறம் அதர் யூனிட் ஆஃப் ஹீட் எனர்ஜி, வெப்ப ஆற்றலின் பிற அலகுகள் என்னென்ன. ஸோ இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே நம்ம முக்கியமான ஃபேக்சுவல், இது புக்கில் இருக்கிறத நீங்கள் பார்த்து கரெக்டாக படிச்சு நோட் பண்ணணும். அதுக்கப்புறம் எஃபெக்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி, வெப்ப ஆற்றலின் விளைவுகள் என்னென்ன, எக்ஸ்பான்ஷன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், பொருளின் வெப்ப விரைவு, நீள் வெப்ப விரைவு. ஸோ அதோட எக்ஸ்பென்ஷன் எப்படி ஆகுது? நார்மலாக ஒரு அயர்ன் ராட் எடுத்துக்கிறோம், அதை ஹீட் பண்ணனா அது எக்ஸ்பெண்ட் ஆகும். அது எவ்வளவு எக்ஸ்பெண்ட் ஆகுது அப்படிங்கிறதா நீள் வெப்ப விரைவு, லீனியர் எக்ஸ்பெண்டேஷன் சொல்லுவாங்க. ஏரியாவில் வந்து கம்மியாகும். ஸோ லீனியர்ல அதிகமானுச்சுன்னா ஏரியாவில் கம்மியாகும். அது எவ்வளவு கம்மியாகுது அப்படிங்கிறது ஏரியா எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, கான்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அதை அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். இதான் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன், பரப்பு வெப்ப விரிவு, பரும வெப்ப விரிவு. ஸோ மொத்தம் 3 லீனியர் எக்ஸ்பான்ஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் பரப்பு வெப்ப விரிவு, பரும வெப்ப விரிவு, கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன். ஸோ சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன்ல பாருங்க, A0 அப்படிங்கிறது ஒரு ஏரியா. அதுக்கப்புறம் எக்ஸ்பான்ஷன் ஆச்சுன்னா அது டெல்டா ஏ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன்ல பாத்தீங்கன்னா என்ன ஆகுது? வால்யூம் வந்து டாட் டாட்டா போட்டிருக்காங்க பாருங்க, அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ இது மொத்தம் 3 டைப்பா இருக்கு. அதோட ஃபார்முலா முக்கியம். இது ரிலேட்டடா சம்ஸ் கேட்பாங்க, வேற ஒன்றும் ரொம்ப பெருசா உங்களுக்கு கான்செப்ட் புரியுது, சிம்பிளான ஃபார்முலா தான். அப்ளை பண்ணி எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்புறம் பாத்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த சம் மெட்டீரியல், சில பொருட்களின் பரும வெப்ப குணகத்தின் மதிப்பு. ஸோ ஒவ்வொரு மெட்டீரியலும் எவ்வளவு எக்ஸ்பெண்ட் ஆகும் அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் தான். அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் என்னன்னு சொல்றாங்க? விருக குணகத்தின் மதிப்புன்னு சொல்றாங்க, கோஎஃபிஷியன்ட் சொல்றாங்க. ஸோ அது முக்கியமா இருக்கக்கூடிய சில பொருட்களுக்கு மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கணும். அலுமினியம், பிராஸ், கிளாஸ், வாட்டர், மெர்க்யூரி. அலுமினியம், பித்தளை, கண்ணாடி, நீர், பாதரசம். இதோட முக்கியமான அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன். ஸோ அலுமினியத்துக்கு பார்த்தீங்கன்னா 7 × 10⁻⁵, பிராஸ் பித்தளை 6 × 10⁻⁵, அப்புறம் கிளாஸுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணாடி 2.5 × 10⁻⁵, வாட்டர் 20.7 × 10⁻⁵, நீருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20.7 × 10⁻⁵, மெர்க்குரிக்கு பார்த்தீங்கன்னா பாதரசம் 18.2 × 10⁻⁵. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ், இந்த டேபிள் இருக்காலும் ப்ராப்பராக நோட் பண்ணிங்க. ஸோ அடுத்து போறேன். அடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டல் டு மெஷர் ரியல் அண்ட் அப்பரண்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் லிக்விட், உண்மை வெப்ப விரிவு மற்றும் தோற்ற வெப்ப விரிவினை கணக்கிடுவதற்கான சோதனை. ஸோ ஒரு வாயு, ஒரு லிக்விடை எடுத்துட்டு ஒரு குடுவையில வச்சு ஹீட் பண்றாங்க. அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுட்டு பேசிக்கா எவ்வளவு வந்து அது வெப்பம் வந்து விரிவடையுது, எப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகுது அப்படிங்கறத ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாக்குறாங்க. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பேசிக்கா நீங்க ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் ரொம்ப இருக்காது, அதோட கான்செப்ட் வந்து தெளிவா புரிஞ்சுக்கிட்டா போதும். இன்கேஸ் ஸ்டேட்மெண்ட்ல கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்புறம் ஃபண்டமெண்டல் லா ஆஃப் கேசஸ். ஸோ வாயுக்களின் அடிப்படை விதிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயில்ஸ் லா. ஸோ பாயில்ஸ் லா என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரஷர் இன்க்ரீஸ் பண்ணோம்னா வால்யூம் வந்து குறையும். வேரியேஷன் ஆஃப் வால்யூம் வித் பிரஷர். ஸோ பிரஷர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த வால்யூம். ஓகேவா? அந்த பிக்சரை பாத்தீங்கன்னா தெரியும், வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அது மேல பிரஷர் அப்ளை பண்ணோம்னா வால்யூம் வந்து குறையுது. ஸோ இதுதான் பாயில்ஸ் லா அப்படிங்கறது சொல்றோம். ஸோ இதுல என்ன நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கேசஸ் அப்படிங்கிறது அந்த ஏர் பார்ட்டிகல்ஸ் வந்து ரொம்ப விலகி இருக்கும். அதை கம்ப்ரஸ் பண்றப்ப வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகுது. வால்யூம் டிக்ரீஸ் ஆனா என்ன ஆகும்? அதோட பார்ட்டிகல் எல்லாம் கிட்டக்க வருது. அப்ப சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் ஆகும். இங்க வந்து ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டா மாறிடும். அப்ப கேஸை வந்து நம்ம கம்ப்ரஸ் பண்ணோம்னா அது வந்து லிக்விடா மாறிடும். இந்த பாயில்ஸ் லா அப்ளிகேஷன் வந்து என்னென்ன இருக்காகுது? நம்ம எல்பிஜி கேஸ் சிலிண்டருக்கு உள்ள கேஸ் பாத்தீங்கன்னா கம்ப்ரஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப வெளியில போறப்ப கேஸா வரும், உள்ளுக்குள்ள இருக்கிறப்ப லிக்விடா இருக்கும். அதேதான் பர்ஃபியூமும். ஸோ பர்ஃபியூம்லேயே இதே கான்செப்ட் தான். ஓகேவா? ஸோ இதை நோட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா
சார்லஸ் லா. ஸோ சார்லஸ் லா அப்படிங்கிறது பர்ம விதி. பர்ம விதி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டெம்பரேச்சர். ஸோ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனால் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். இது அடுத்த லா. ஸோ நார்மலாக என்ன ஆகுது, ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனால் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், ப்ரெஷர் கம்மியானால் டெம்பரேச்சர் கம்மியாகும். இதுவும் நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம், நம்ம அந்த பர்ஃப்யூம்லாம் நீங்கள் அடிக்கிறப்ப உள்ள வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், அதை வெளியில் அடிக்கிறப்ப கேஸஸாக வெளில வரப்ப அதோட ப்ரெஷர்ஸ் குறையும். ஸோ நார்மலாக ப்ரெஷர் குறைஞ்சதுன்னா என்ன ஆகும், டெம்பரேச்சர் குறையும். அதனால தான் நம்ம வந்து என்ன ஆகும், அந்த பர்ஃப்யூம் அடிக்கிறப்ப கூலாக ஃபீல் பண்ணுறோம். அதேமாதிரி எல்பிஜி கேஸில் இருக்கிற கேஸை தொட்டு பார்த்தீங்கன்னாலும் என்ன ஆகும், அதை நீங்கள் டேஞ்சரு, அதை தொட்டு பார்க்காதீங்க, அதுவும் கூலாக தான் இருக்கும். ஸோ இது வந்து சார்லஸ் லாவோட அப்ளிகேஷன். அதுக்கப்புறம் அவகோட்ரா லா. அவகோட்ரா விதி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லா வந்து ஒரு பர்மனுக்குள்ளே எவ்வளோ வந்து அந்த மாலிகுல் இருக்கு அப்படிங்கறத நம்ம மோல் கான்செப்ட் சொல்றது அவகோட்ரா லா. அதுக்கப்புறம் கேசஸ் வாய்க்குள்ள வந்து 3 கேசஸ் இருக்கு, ரியல் கேசஸ், ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். இது சிம்பிளா 2 வரி தான் உங்களுக்கு புக்ல கொடுத்துருப்பாங்க, அது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இதோட பாத்தீங்கன்னா நமக்கு என்ன முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஹீட் அப்படிங்கிற டாபிக் முடிஞ்சிருச்சு. டே 7ல இருக்கக்கூடிய ஹீட்டுங்கிற டாபிக் வந்து 9th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டைம், 10th ஸ்டாண்டர்ட் இது ரெண்டையும் கவர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிடும், ஹீட்டுங்கிற டாபிக் கவர் ஆயிடும். ஸோ அதை முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்னென்னலாம் பார்த்தோமோ அதை அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதை ப்ராப்பராக நோட்ஸ் எடுத்து படிச்சீங்கன்னா இந்த டாபிக் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். இதுலேருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ல நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அடுத்த டேல நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.